ஏங்க நம்ம வீட்டு வாசல் முன்னாடி யாரோ வண்டி நிப்பாட்டி வச்சிட்டு போயிருக்காங்க. என்ன மகா சொல்ற? எல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்கார வேலையா தான் இருக்கும். ஆமாங்க, இன்னைக்கு அவங்க தோட்டத்துல பூ பறிச்சதுக்கு அவ்ளோ பேசினாங்க. இன்னைக்கு நம்ம என்னன்னு போய் ஒரு வார்த்தை கேட்கணுங்க. அவனை அடிச்சு உடைக்கிறேன் பாரு மகா. யோ, கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா? என் வீட்டு வாசல் முன்னாடி நீ எதுக்கு உன் வண்டியை நிறுத்திருக்க? யோ, அர்ஜென்ட் வண்டி நிறுத்தினேன் ஓவரா பேசுற. சும்மா இருந்தா அப்படிதாங்க போற வரவங்க கிட்ட வம்பிலுக்க தோணும். ஆமா, இவங்க தான் ஏரியாவே பெரிய மகாராஜா மகாராணி வந்துட்டான். இவ்வளோ கரெக்டா பேசுற நீ ஏன் என் வீட்டு வாசல்ல வண்டி நிறுத்தின? ஆமா, இவர் தான் ஏரியா ரோட்லாம் பட்டா போட்டு வச்சிருக்காரு. சும்மா அறியா கடுப்பு ஏற்றிக்கிட்டு. நைட் ஆனாலே ஏரியால இருக்க எல்லா வண்டியிலையும் பெட்ரோல் திருடுறவன் தான்டா நீ. நீங்க பெரிய ஒழுங்கு மாதிரி பேசுறது, பின் வீட்டுல இருந்து கரண்ட் எடுக்கிறது எங்களுக்கு தெரியாதா? போமாங்கிட்டு. ஏரியாலே சரியான கஞ்ச பிஸ்னாரி குடும்பமே உங்க குடும்பம் தானே? ஆமா, இதுங்களா அள்ளி அள்ளி கொடுக்குற ஃபேமிலி. ராடு தானே நீங்களாம். போய் வேலையை பாருங்க போங்க. மற்றவன்ட்டு இருந்து எதை எப்போ பிடுங்கலான்னு பார்த்துட்டே இருக்க 420 குரூப் தானடா நீங்களாம். ஆமாங்க, அவன் கிடக்குறான், நம்ம போலாம் வாங்க. இருங்க இருங்க, ஏதோ சொல்ல கேட்டா கடன் கொடுக்க மாட்டே, நீ எங்களை சொல்றியாமா? டேய், இனிமே உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த பேச்சுவார்த்தையுமே கிடையாதுடா. இனிமே என் வீட்டுக்கும் உன் வீட்டுக்கும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது. நானும் பேச மாட்டேன். நீ எப்படி இந்த ஏரியால இருக்கேன்னு பாத்துறேன்டா. பாத்துருவோம் வாங்க, நம்ம போலாம். நானும் பாக்குறேன். அவன் வண்டியில இருக்க பெட்ரோல் எல்லாம் நான் திருடுறேன் மகா. நம்ம அவங்க வீட்டுல இருந்து தான் கரண்ட் வரும். இனிமே அவனா நானான்னு பாத்துறலாம். ரொம்ப நோக்கிட்டே வச்சுக்கிட்டாங்கல்ல. பாத்துறலாம். மச்சான் மச்சான், பிளான் பண்ண மாதிரி உன் குடும்பத்துக்கு என் குடும்பத்துக்கு சண்டை முட்டி வச்சாச்சுடா. மச்சான், இனிமே உன் பொண்டாட்டி என் பொண்டாட்டி பேசிக்கவே மாட்டாளுங்க. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா எங்க வேணா சுத்தலாம், எவ்வளவு நேரம் வேணா சுத்தலாம்.